ஜூன் 22, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. சிலுவையிலிருந்து வருகின்ற வார்த்தை உங்களை பலப்படுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும். The word from the cross will strengthen you, bless you. 1 கொரிந்தியர் 1:18. 1 Corinthians chapter 1 verse 18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிலுவையின் உபதேசத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது அது உங்கள் ஒவ்வொருடைய பலனாயிருக்கும். சிலுவை நம்முடைய வாழ்வின் வெற்றியின் சின்னம். சிலுவை ஆசீர்வாதத்தின் ஊற்றாக காணப்படுகிறது. சிலுவையின் செய்தியை அனுதினமும் தியானியுங்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கே சிலுவை அண்டை வந்து அவருடைய இரத்தத்தால் பாவங்களவர கழுவப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் பின்பும் நாம் அனுதினமும் பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். பூமியில் அனுதினமும் ஜீவிக்க பாதுகாப்பு நமக்கு அவசியம். இயேசுவின் இரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. இயேசுவின் இரத்தம் நம்மை நீதிமான்களாக்குகிறது. இயேசுவின் இரத்தம் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை வைக்கும். For the message of the cross is foolishness to those who are perishing, but to us who are being saved, it is the power of God. My dear brothers and sisters, when you learn the teaching of the cross, it will be a strength for each of you. The cross is the symbol of victory in our lives. The cross is seen as the source of blessing. Meditate on the message of the cross daily. If you have not received the assurance of forgiveness yet, come to the cross today and be washed from your sins by Jesus' blood and receive salvation. And then we should live a holy life every day. Life on earth is essential to us every day. The blood of Jesus protects us. The blood of Jesus makes us righteous. The blood of Jesus will lift you up. அன்பின் பரலோக தகப்பனே, நம்ம நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் அப்பா, நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இப்பொழுது கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்வில் என்னென்ன தேவைகள் உண்டோ அத்தனை தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்தித்து அவளுக்கு வேண்டிய நன்மைகளையும் கிருபைகளையும் தந்து ஆண்டவரை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம். சிலுவையிலே கர்த்தர் நீர் ஆண்டவரை கொடுத்த அந்த வார்த்தையால் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சிலுவையை ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்களாக கர்த்தர் எனக்காக, இயேசு கிறிஸ்து எனக்காக சிந்தின அந்த இரத்தம் என்னுடைய பாவத்தை முழுவதுமாக கழுவுகிறது என்று சொல்லி உம்மிடத்திலே ஆண்டவரே அப்பா மனத்தாழ்மையோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தின் முன்பாக ஆண்டவரை செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் இறங்கி அவருடைய பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்து அவளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவை அண்டை ஆண்டவரே அப்பா பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அப்பா வருகிற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே அந்த சிலுவையிலிருந்து உடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றை நீர் அவளுக்கு வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஊற்றி அருள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய இரத்தத்தால் ஆண்டவரே பாவம் கழுவுற அவளை கழுவப்பட்டு ஆண்டவரே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமான ஒரு ஜீவியம் இந்த பிள்ளைகள் செய்யும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உடைய ரத்தத்திலே பாதுகாப்பு உண்டு. சிலுவையின் சிந்தின ரத்தம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பாதுகாக்கும் ஆண்டவரே. அந்த பாதுகாப்புக்குள்ளாக உடைய பிள்ளைகள் இருக்கும்படியாக சத்துருவின் போராட்டங்கள்
போராட்டங்கள் பிரச்சனைகளுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நெருங்காதபடிக்கு ஆண்டவருடைய ரத்தம் என்கிற பாதுகாப்பில் உடைய பிள்ளைகள் ஆண்டவரை இருக்கும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை உம்முடைய ரத்தம் அவர்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களை நீதிமான்களாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அப்போ அவருடைய ரத்தத்தினால் நீர் அவர்களை மேன்மைப்படுத்தி அவருடைய வாழ்வை நீர் உயர்த்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த விசேஷமாக இந்த நாட்களில் ஆண்டவரே அதிகமாக ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக அப்போ உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை ஆண்டவரை தேடி கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் தந்து நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா அம்மை துதிக்கிறோம். நீரே ஆசீர்வதித்தருளும் பலப்படுத்தியருளும் பெரிய காரியங்களை செய்தருள்வீராக. கர்த்தாவே நீரே பாதுகாத்து கொள்ளும். எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாம் வெற்றியை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். போகும்போதும் வரும்போதும் உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கையின் பிரயாசங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களுடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தருவீராக. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களுடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் வாழும்படியாக தீர்க்க ஆயுசுகளை பெற்றவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உடைய பிள்ளைகளுக்கு பதிலை தந்ததற்காக ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளை வாழ்விலே நீர் ஆண்டவரே உடைய சிலுவையிலிருந்து பொழிந்து விட்டதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். கிருபையுள்ளவர் நீர் கிருபையாய் பெரிய காரியங்களை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.